பானைய புது பானை எடுத்துட்டு வருவாங்க. அத புது பானை தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுல புது அரிசி தான் போடுவாங்க. முதல்ல அதுல என்ன போடுவோம்? ஊத்துவோம். பானையில பால், அதுவும் அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த அரிசி தண்ணி அதுல போடுவோம், பால் போடுவோம். அப்புறமா அது பொங்கி வரும்பொழுது என்ன பண்ணுவோம்? நம்ம புதுசாக அறுவடை செய்த அந்த அரிசிய அதுல போட்டு பொங்குவோம். அப்ப பொங்கும் பொழுதுதான் பொங்கல் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம். இப்படிதான் நம்ம பொங்கல் செய்யறாங்க. என்னாச்சு? உட்காருங்கம்மா, உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. மேடையில கொஞ்சம் இடம் உட்காருங்க, எல்லாம் நல்லதுதான். மேடையில கொஞ்சம் பேர் உட்கார்ந்தா கீழே இன்னும் நிறைய பேர் உட்காரலாம். வெளியிலயும் நிறைய மகளிர்லாம் வந்திருக்காங்க. கீழே அவங்கள பார்த்த என்னோட நிறைய பேர் நடந்தும் வந்தாங்க. நிறைய உற்சாகமாக வரவேற்று என்னோட நிறைய மகளிர் வந்துருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் பற்றாக்குறையா இருந்து கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்து உட்கார்ந்துக்குவாங்க. அப்படிதான் நம்ம பால் பொங்கல், சக்கரை பொங்கல்னா அந்த பானையில பண்ண மாட்டோம். ஏன்னா அது தனியா படைச்சு வீட்டுக்குள்ள சமைச்சு அதை நம்ம வைப்போம். ஆனா இந்த பால் பொங்கல்னா இதான். பொங்கல் என்றாலே தண்ணீரும் பாலும் அந்த பச்சரிசியும் போட்டு நம்ம பொங்கறது தான். அப்புறம் நம்ம அதுல கொஞ்சோண்டு உப்பு போடுவோமா? போடுவோம். உப்புன்னு கூட சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவோம்? சோத்துக்கு போடுறதுன்னு சொல்லுவோம். உப்பு கூட மரியாதையா சொல்லணும்னு, சோத்துக்கு போறது போட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. போட்டோம் அப்படின்வோம். அப்படிதான் நம்ம நடுவுலயே வந்துட்டீங்க. அப்படிதான் நம்ம பொங்கல் வைப்போம். மாட்டு பொங்கலும் எல்லாரும் முன்னாடி எல்லாம் டிராக்டர்லாம் இருக்கும், மாட்டு வண்டி இருக்கும். மாட்டு பொங்கலுக்கு எல்லாம் மாடுக்கெல்லாம் வர்ணம் அடிச்சு பலூன் கட்டி அதை குளிப்பாட்டி அந்த மந்தவெளின்னு சொல்லுவாங்க, அங்க கூட்டிட்டு போயிட்டு ஓடெல்லாம் வைப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பால் கறக்கிறதுக்கு அந்த கறவை மாடுகள் இருக்கிறது. அவற்றை தான் நம்ம வச்சு நம்ம பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கெல்லாம். அப்பெல்லாம் நீங்க எல்லாம் நான் பார்த்த எல்லாம் மஞ்சள் கலர் புடவையில வந்திருக்கீங்க. நிறைய பேர் பொங்கல் போது பொங்கல் கொண்டாடி விட்டு சிவப்பு கலர் புடவையோட நிறைய கோயிலுக்கு போனீங்களா? கோயில் தானே எல்லாரும் போனீங்க. நிறைய பேரை பார்த்தேன் சிவப்பு கலர், அதாவது அந்த நிற புடவை, சிவப்பு வண்ண ஆடை உடுத்தி கொண்டு நிறைய பேர் விரதம் இருந்து கோவில்களுக்கு போனாங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் போனீங்களா? தைப்பூசம் வந்தது இல்ல, தைப்பூசம் அடுத்த வாரம் தை அமாவாசை. தை அமாவாசைக்கு எல்லாரும் மேல்மலையனூர்ல அங்காள பரமேஸ்வரி அம்மாவை பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமா, நிறைய பேர் போயிருப்போம். ஏன்னா நம்ம தை அமாவாசை என்றால் அந்த மாதிரி நிறைய பழக்கங்கள். கோயிலுக்கு போறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. நமக்கு மனசு அழுத்தமா இருக்கும்போது எங்க போவோம்? நம்ம வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களாம் எங்க போவாங்க? டாஸ்மாக் போயிடுவாங்க. எங்க போறாங்க? ஆண் மக்களுக்கு அவங்களுக்கு மன அழுத்தம், பாரம், கஷ்டமா இருந்ததுன்னா எங்க போவாங்க? கடைக்கு போயிடுவாங்க, சாராய கடைக்கு. ஆனா மகளிர் அப்படி கிடையாது, கோவிலுக்கு தான் போவோம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு மனசு பாரமா இருந்தாலும் சரி, கோவில்ல போய் சாமி கும்பிட்டா நமக்கு அது சரியாயிடும்னு ஒரு ஆசை, ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா அது நடக்கும் இல்லையா? நமக்கு ஒரு மன திருப்தி வரும். போய் சாமி கிட்ட போயிட்டு ஒரு விளக்கு போடுவோம் இல்லையா, நெய் விளக்கு போடுவோம், இல்ல எண்ணெய் விளக்கு போடுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நம்ம மன குறைகளை அந்த அம்மாவிடம் சொல்லிட்டு வந்தா மன பாரம் தீர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போறோம். அதுவும் நிறைய பேரு இப்ப மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர் அம்மா எல்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படி பெண் தெய்வங்கள் வழிபாடு என்பது தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகம் இல்லையா? எல்லா ஊர்லயும் திரௌபதி அம்மா கோவில் இருக்கும். இப்ப கூட ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, திரௌபதி அம்மா வாவா என்ற ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை நீங்க கேட்டிருப்பீங்க. அதே போல எல்லா கிராமத்திலயும் திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும். எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. அதே போல பொன்னி அம்மன், கங்கை அம்மன், எல்லா அம்மன் கோவில் தான். தமிழ்நாடை பொறுத்தவரை என்னன்னா சக்தி வழிபாடு, பெண் தெய்வங்களின் வழிபாடு ரொம்ப அதிகம்.
நிறைய கோவில்கள் அம்மனுக்காகவே நம்ம ஊர்ல நிறைய கோவில் இருக்கும். பெண் தெய்வங்களுக்கு அத்தனை மரியாதையும் அத்தனை ஒரு உயர்ந்த இடத்தையும் தமிழ்நாட்டுல கொடுத்திருக்கிறோம். ஆனா பெண்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறதா? அது இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிச்சுதான் பதில் சொல்லணும் இல்லையாமா? பெண்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறதா அப்படின்னா என்ன கொஞ்சம் எல்லாம் சிரிக்கிறீங்க. என்னமோ என்ன எப்படிமா சொல்றது, எப்படி நம்மளே ஒத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க என்னோட சிஸ்டர்ஸ், எங்க கசின், என்னுடைய உடன் பிறவாத என்னுடைய சகோதரிகள் சிரிக்கிறாங்க. ஏன்னா நான் இந்த பொங்கல் 3 நாள் வந்துச்சுல, 5 நாட்கள் விடுமுறை, கிட்டத்தட்ட புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, அந்த 5 நாட்களும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆண் மக்கள் சாராய கடையில போயிட்டு 850 கோடி ரூபாய் குடிச்சிருக்காங்க. சாராய கடையில போய் 850, சரி டக்குன்னு கொஞ்ச நேரத்துல உட்காருங்க, 850 கோடி ரூபாய்க்கு சாராயம் குடித்திருக்கிறார்களாம். எது 5 நாள்ல, அதுவும் 2 நாள். எது பெரும் பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு 518 கோடி தமிழ்நாடு முழுக்க குடிச்சிருக்கிறாங்க. நான் கேக்குறேன், 3000 ரூபாய் வந்ததா? பொங்கல் பரிசு வந்ததா? எல்லாரும் ரேஷன் கடையில எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? எங்க போச்சு? உங்ககிட்ட இருக்குதா? ஒயின் ஷாப்புக்கே போச்சு. அவங்க கொடுத்ததை விட அதிகமாக ஒயின் ஷாப்புக்கு. என்ன இந்த பக்கம் 3000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தது எங்க போகுது? அது 5 நாட்களில் மறுபடி ஒயின் ஷாப், அதாவது சாராய கடைக்கே போய்விட்டது. 850 கோடி இந்த 5 நாட்களில் மட்டுமே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்மகன்கள் அங்க குடிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. நான் கேக்குறேன், இவ்வளவு ரூபாய் குடிச்சிங்களே எல்லாரும் மக்கள், எங்க வீட்டுல இவ்வளவு பொண்ணுங்க, எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆனவங்களா கை தூக்கு பார்க்கலாம். பாதி பேர் திருமணமானவங்க தான், சின்ன பொண்ணுங்க தான் இல்ல. உங்க வீட்டுக்கு என்னமா ஒயின் ஷாப்புக்கு எப்படி ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ணாரு, ஒரு 30 ரூபாய் பூ வாங்கி கொடுத்தாரா? இல்ல, 30 ரூபாய் பூ வாங்கி கொடுக்கலையா? ஆட இந்த பகுதி பர்கூர்ல குண்டுமல்லி தானே விவசாயம். ஆமா, நிக்கல, நீங்க போய் நிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே வாங்கிட்டாங்க. அந்த குண்டுமல்லி விவசாயம் தான் இங்க அதிகமா. போச்சம்பள்ளி பர்கூர் பகுதியில தோட்டத்துல போய் அந்த குண்டுமல்லியை பறிச்சு கொண்டு வந்து கூட அவங்க யாருக்கும் கொடுக்கல, அவங்க கொடுக்கவே இல்லையா? ஒரு பூ வாங்கி. ஆனா 850 கோடி ரூபாயை மதுக்கடையில கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர்களா இருக்கிறீங்களே, ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்கி என் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்களே கொடுத்தீங்களா வீட்டுல அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவாங்க போல இருக்கு. என்ன இது? அவங்களுக்குலாம் ஒரு வேண்டுகோள், வீட்டுல இருக்கிற மனைவிகளுக்கு ஏதாவது இதுதான் கேட்கற, என்னமா எதிர்பார்க்கிறோம்? ஒரு முழம் பூ தானே, ஒரு பூ வாங்கினது கொடுத்தா சந்தோஷம், வேற ஒண்ணும் கிடையாது. பெரிய பட்டு புடவை அப்படிலாம் கூட கேட்கல, பட்டு புடவை கேட்போம் தான், ஆனா வாங்கி கொடுக்கலனாலும் ஒரு பூ வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். அத கூட வாங்கி கொடுக்கல, எல்லாத்தையும் கொண்டு போய் டாஸ்மாக் கடையில வச்சு குடிச்சிருக்கிறாங்க. கஷ்டமா இருக்கு இல்லம்மா? மனசு கஷ்டம் தானே, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு. இங்க 5000 ஹெக்டேர் வெறும் மல்லிப்பூ தான் விவசாயம், மலர் விவசாயம். இந்த பகுதியினால கிருஷ்ணகிரி, பர்கூர், போச்சம்பள்ளி, இந்த மாதிரி ஊத்தங்கரை எல்லாமே மலர் விவசாயம். எல்லாருமே மலர் விவசாயம்னா பூ தானே, பூவை தான் நம்ம விளைவிச்சு கொடுக்கறோம். அந்த காலத்துல கிருஷ்ணகிரியோடைய பூ இருக்கு இல்லையா, அந்த பூ ரோஜாக்கு அவ்வளோ மதிப்பு, வேல்யூ இருக்குமா. இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட மலேசியால இருக்கக்கூடிய பத்துமலை முருகன், பெரிய ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு முருகன் கோவில் மலேசியால இருக்கு. பத்துமலை, அதான் பத்துமலை பத்து கேவ்ஸ் சொல்லுவாங்க. அந்த முருகன் கோயிலுக்கு இங்க இருந்துதான் வாரம் ரோஜா பூ போதான். இந்த பகுதியில இருந்து ரோஜா விளைவித்து அங்க போய் அந்த மாலையை தான் அவருக்கு போடுறாங்களா. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இது. இந்த மாவட்டத்துல ரோஜாக்களும் மல்லிப்பூக்களும் அப்படி ஒரு மலர் விவசாயம் பூத்து குலுங்கி இந்த பூமியில, அது விவசாயத்துக்கு ஏத்த மாதிரி இங்க ஏதாவது மலர் சேமிப்பு கிடங்கு இருக்கா? கிடையாது. இருக்குதாமா? கோடவுன் இருக்கா? பூவெல்லாம் பத்திரமா அங்க வச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இங்க ஏதாவது கிடங்குகள் இருக்கிறதா? கிடையாது. அன்னைக்கே நீங்க வித்தாதான் உண்டு, இல்லனா அத பாதுகாக்கிறதுக்கு கிடையாது. ஆனா மற்ற ஊர்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்ல சரி, இப்ப பிப்ரவரி 14 நான் என்னுடைய குட்டி என் பொண்ணுங்க இருக்குங்க, ஒரு 10 பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிப்ரவரி 14 என்னமா? வேலண்டைன்ஸ் டே
காதலர் தினம். காதலர் தினத்துக்கு எது தெரியுமா அதிகமா விற்பனையாகும்? ரோஜா. ரோஜா பூக்கள். நீங்க அழகா சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களை மாதிரி அழகாக இருக்கக்கூடிய அந்த ரோஜா பூக்கள் தான் விற்பனை ஆகும். அதுவும் வெளிநாடு, அமெரிக்காவா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், ஸ்வீடனா இருக்கட்டும், நார்வேவா இருக்கட்டும், எல்லா பிரான்ஸ், பாரிஸ், எல்லா ஊர்லயும் கொத்து கொத்தாக ரோஜா பூக்கள் தான் விற்பனை ஆகும். சாக்லேட் அடுத்தது. ஆனா அந்த ரோஜா பூக்களுக்கு அவ்வளவு டிமாண்ட், அவ்வளவு மதிப்பு. எங்க எந்த நாட்டுல ரோஜா விளைவிச்சாலும் அதை வாங்கிட்டு வருவாங்களாம். டாலர் கணக்குல அதை செலவு பண்ணி கொண்டு வந்து அந்த ஊர்ல வச்சிருப்பாங்களா. ஏன்னா அந்த ஊர்ல எல்லாம் விவசாயம் இருக்கும், இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற அளவுக்கு இருக்காது. இங்க பர்கூர்ல மட்டும் 5000 ஹெக்டேர் பூ மட்டுமே நம்ம விவசாயம் பண்றோம். அத மாதிரி நம்ம இந்தியா முழுக்க பாருங்க, தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் மலர் விவசாயம். ஆனா இன்னைக்கு அந்த பூவை கொண்டு போய் நம்மளால வெளிநாட்டுல வித்திருக்கலாம். வித்தா நமக்கு நல்ல நல்ல வருமானம் இல்லையா? மலர் விவசாயம் தான் இத்தனை மகளிரும் செய்யறோம். அப்படி இருக்கும் பொழுது இதை வெளிநாடுகளில் கொண்டு போய் விற்றால் அத்தனை நல்ல அவர்களுக்கு வணிகம் நல்லா இருந்திருக்கும். இங்க நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அவங்க கையில ஒரு 10 காசு இருந்தா நல்லா இருக்குமா இல்லையா? உங்க பீரோல காசு இருந்தா, உங்க பீரோல பூ வித்து ஒரு காசு வச்சிருப்பீங்க. எதுக்கு வச்சிருப்பீங்க? ஒண்ணு பசங்க படிப்பு, இல்லையா வீடு கட்டணும், இல்லையா பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணணும். இதுக்காக தானே வச்சிருப்போம். வேற எதுக்கு வச்சிருக்க போறோம்? இந்த காசு இருக்கும். ஆனா இதற்கு ஏற்றாற் போல் இங்க எதுவுமே பண்ணல. இவ்வளோ பெரிய விவசாயம், மலர் விவசாயம், ரோஜாவா இருக்கட்டும், குண்டு மல்லியா இருக்கட்டும், அவ்வளோ ஹெக்டேர் கணக்கு இங்க பூக்குது. அதை சேமித்து வைக்கக்கூடிய கொடவுன், கிடங்கு, குளிர்பதன கிடங்கு எதுவுமே கிடையாது. இந்த பகுதி தான் பூவுக்கே பெரிய ராஜாவா இருக்கக்கூடிய பகுதி. இங்க ஒரு தோட்டக்கலை பல்கலைக்கழகம் கிடையாது. இதுதான் இன்றைக்கு இந்த நிலைமை. இதுதான் இப்படி வச்சிருக்காங்க. ஏன் இப்படி வச்சிருக்காங்க? இந்த மக்கள் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? என்ன பண்ணணும்? நீங்க கேட்கறது பூவெல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு கடைக்கு கேட்டா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? பாட்டில் பாதுகாத்து வைக்கிற மாதிரி டாஸ்மாக் கடை தான் கொடுத்து வச்சிருக்காங்க. எங்க அப்பத்தாலும் அதான் திறந்து வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தென்னை விவசாயம். இங்க அரசம்பட்டி தென்னை, அந்த கண்ணா இருக்கட்டும், அந்த தென்னையா இருக்கட்டும், அதுதான் உலக புகழ் பெற்றது. ஜிஐ, அதாவது அது வந்து புவிசார் குறியீடுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து, ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்கு இந்த அரசம்பட்டி தென்னைக்கு. அதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்திருக்கிறாங்க, நம்பர் கொடுத்திருக்கிறாங்க. காஞ்சிபுரம் பட்டுக்கு இருக்குது. காஞ்சிபுரத்துல பட்டு பண்றோம்ல, அதுக்கு ஒரு குறியீடு இருக்கு. அதே போல ஈரோடு மஞ்சள், அதுக்கு ஒரு குறியீடு இருக்கு. அதே போல அரசம்பட்டி தென்னை, அதுக்கு குறியீடு இருக்கு. ஆனா அதை வளர்ப்பதற்கு எந்த ஒரு விஷயமே செய்யல. தென்னை ஆராய்ச்சி நிலையம் இங்க வைக்கணும்னு எவ்வளவு நாளா கேட்டிருக்காங்க, அதுவும் பண்ணலையா. தென்னை விவசாயம் எவ்வளவு தெரியுமா? 20000 ஹெக்டேர். எங்க நம்ம இந்த மாவட்டத்துல மட்டும் 20000 ஹெக்டேர் தென்னை விவசாயம். ஆனா தென்னை விவசாயத்தை ஊக்குவிக்கும்படி ஒண்ணுமே இந்த அரசாங்கம் செய்யவே இல்லை. அடுத்தது மாம்பழம். மாம்பழம் இந்த பகுதி தானே ஃபேமஸ் இல்லையா? என்னமே அப்ப ஒருங்கிணைந்த சேலம், அப்ப கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் எல்லாம் சேர்ந்து சேலத்து மாம்பழம்னு சொல்றாங்க. ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம், அதுல கிருஷ்ணகிரியும் வரும். ஆனா மாம்பழம் விளைவிக்கிறதுல முதலாக இருக்கக்கூடிய மாவட்டம் எதுனா கிருஷ்ணகிரி, அடுத்தது தர்மபுரி, அப்புறமா தான் சேலம் வரும். ஆனா பேர் வந்து சேலத்து மாம்பழம்னு சொல்றோம். அவ்வளவு பெரிய ஒரு மாம்பழ விவசாயத்தை கொடுக்கக்கூடிய இந்த பூமி, மாம்பழத்துக்கு இங்க உங்களால விலை நிர்ணயம் பண்ண முடியுமா? முடியாது. நீ ஒரு கடைக்கு போறீங்க, எல்லாரும் கடைக்கு போறோமா இல்லையா? ரொம்ப பிடிக்கும்ல கடைக்கு போய் ஏதாவது வாங்கணும். காய் வாங்குறோமோ, இல்ல ஒரு துணி வாங்குறோம், ஒரு சட்டை வாங்குறோம், ஒரு புக்கு வாங்குறோம், ஒரு பேனா வாங்குறோம், கடைக்கு போறோம். கடைக்கு போனோடனே அந்த புடவை எடுத்து பாக்குறீங்க, இல்ல ஒரு பேனாவோ புக்கு எடுத்து பாக்குறீங்க. அந்த புடவையோட விலைய நீங்க சொல்வீங்களா? கடைக்காரர் சொல்லுவாரா? கடைக்காரர் தானே சொல்லுவாரு. அவர்கிட்ட நீங்க வாங்க போகும்போது கடைக்காரர் வரை சொல்வாரு, இந்த புடவைக்கு இவ்வளவு விலைமா, 300 ரூபாய், 500 ரூபாய், 150 ரூபாய் அவரு சொல்லுவார். ஆனா அதே போல விவசாயம் பண்ணக்கூடிய அந்த மாம்பழம் எடுத்துன்னு போற அந்த விவசாயி விலைய சொல்ல முடியுமா? முடியாது. விவசாயிகள் அவர்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கான அந்த விலைய அவங்களால சொல்ல முடியாது. வேற யாரோ தான் அதை நிர்ணயம் செய்யறாங்க. ஆனா ஒரு சட்டை தைக்கிறாங்க, ஒரு புடவை எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த கடைக்காரர் அந்த புடவைக்கு விலை நிர்ணயம் பண்ணி கொடுப்பாரு.
அவர்தான் நிர்ணயம் பண்ணி அந்த புடவைக்கோ அந்த நோட்டு புத்தகத்துக்கோ அந்த பெண்ணுக்கோ இல்ல அந்த சாமானுக்கு தட்டுக்கோ எவர் சில்வர் தட்டா இருந்தாலும் அவர் தான் விலையை நிர்ணயம் பண்ணுவார். ஆனா மாம்பழத்தை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளாக நம்ம எல்லாருமே அந்த மாம்பழத்துக்கான விலை எவ்வளவு நிர்ணயம் பண்ண முடியாது. வேற ஒரு மூணாம் மனுஷன் தான் அதை நிர்ணயம் பண்றாங்க. இதனாலதான் நஷ்டம் ஏற்படுது. இதெல்லாம் கேரளா போன்ற ஊர்ல எல்லாம் அதுக்காக ஒரு போர்டு போட்டு சீசனல், அதாவது மாம்பழம் வருஷத்துக்கு எல்லா நாளும் வராது, அப்பப்ப வரும். அதற்காக ஒரு தனியா ஒரு அமைப்பு போட்டு அந்த அமைப்பு ஒரு வருடமும் விலைய முன்னாடியே நிர்ணயம் பண்ணி விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே அப்படிதான் சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதியிலே திமுக அரசும் அதே தான் சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதியில இப்படிப்பட்ட ஒரு போர்டை நாங்க போட்டு ஒரு விலை பொருட்களுக்கும் விலை நிர்ணயத்தை நல்லபடியாக விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க விலை நிர்ணயம் செய்து கொடுப்போம். நாங்க அந்த மாதிரி ஒரு போர்டை இது வரைக்கும் ஏற்படுத்தவே இல்லை, கிடையவே கிடையாது. மாம்பழத்துக்கு விலையே கிடையாது. போன வருஷம் மாம்பழம் அந்த விலை சரியா நிர்ணயம் பண்ணாம அதை விற்க முடியாம அப்படியே நஷ்டத்துக்கு போச்சா இல்லையா? போன வருஷம் அப்படிதான் நஷ்டத்துக்கு போச்சு. 45,000 ஹெக்டேர் மாம்பழ விவசாயிகள் இன்னைக்கு 30,000 ஹெக்டேரா குறைஞ்சு போச்சு. 45,000 ஹெக்டேர் மாம்பழத்தை மட்டுமே உற்பத்தி செய்து கொண்டிருந்த அந்த விவசாயிங்க இன்னைக்கு 15,000 ஹெக்டேர் எங்கடா மாம்பழத்தை விவசாயம் பண்ணா நல்ல விலை கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நம்ம எல்லாம் வேற விவசாயம் பண்ண போயிட்டாங்க. அதனால விவசாயம் என்பது இன்னைக்கு கஷ்டம், அந்த கஷ்ட நிலைமையில இருக்கு. ஆனா இந்த வருஷம் பரவாயில்லன்னு கேள்விப்பட்டேன். இந்த வருஷம் மாம்பழம் நல்ல உற்பத்தியில இருக்குது. மாம்பழம் இப்ப நல்ல உற்பத்தி, நல்ல வலிமையான நிலைமையில தான் இருக்குது மாம்பழம் இந்த விவசாயம் இப்ப. அதனால அது கண்டிப்பாக நல்ல விலைக்கு நல்ல இடத்துக்கு நல்ல ஒரு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அது விவசாயிகளுக்கு எந்த நஷ்டமும் இல்லாம கண்டிப்பாக கொண்டு சேர்க்கப்படும் என்பதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த வருடம் நன்றாகவே இருக்கிறது மாம்பழ விவசாயம். இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விவசாயத்துக்கு இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க? மாம்பழம் தயாரிக்கக்கூடிய அந்த மதிப்பு கூட்டக்கூடிய தொழிற்சாலை இருக்கா? இங்க கிடையாது. மாம்பழம் தான் அதிகமா விளையுது, ஆனா அது மதிப்பு கூட்டப்பட்ட தொழிற்சாலைகள் எதுவுமே இங்க கிடையாது. அதை பதப்படுத்தி வைக்கக்கூடிய குளிர்பதன கிடங்குகள் கிடையாது. மாம்பழத்தை வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு இங்க எந்த ஒரு கட்டமைப்புமே பண்ணவே இல்லை. தோட்டக்கலை பல்கலைக்கழகமும் உருவாக்கப்படல. அப்ப விவசாயத்துக்கு இந்த அரசாங்கம் முக்கியத்துவமே கொடுக்கல. அப்ப நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எதற்காக இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? நம் பிள்ளைகளுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுப்பது மட்டும்தான் இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இங்க பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய இந்த கிருஷ்ணகிரியா இருக்கட்டும், பர்கூரா இருக்கட்டும், ஊத்தங்கரையா இருக்கட்டும், நம்முடைய போச்சம்பள்ளியா இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றியமா அறிவிச்சிருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் போச்சம்பள்ளியை ஒன்றியமாக அறிவித்தார். ஆனா ஒன்றியம் என்பதற்கு ஏத்த மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல இடம்னா எப்படி இருக்கணும்? ரோடு வசதி இருக்கணும், சாலை வசதி இருக்க வேண்டும். சாலை வசதி எல்லா ஊருக்கும் இருக்கா? கிட்டத்தட்ட 35 பஞ்சாயத்து இருக்குது, ஊராட்சிகள் இருக்குது, அங்க சாலை வசதி கிடையாது. அந்த அளவுக்கு மோசம். கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்றாங்க. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் எத்தனை கிராமத்துல இருக்குது? இல்ல நல்ல முழுமையா பயன்படுதா? நல்ல தண்ணி கிடைக்குதா? கிடையவே கிடையாது. எல்லாமே நல்ல தண்ணியே கிடையாது. இத்தனைக்கும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தான் வருட கணக்காக போராட்டம் செய்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தது. இல்லைன்னா அந்த திட்டத்தை கொடுத்திருக்கவே மாட்டாங்க. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அதை கூட இன்னைக்கு ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு பல ஊர்கள்ல பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நல்ல தண்ணி கிடையாது, நல்ல சாலை வசதி கிடையாது. பேருந்து எல்லாருக்கும் வருதாமா? பேருந்துன்னா ஒண்ணு வரும், அதுவும் காலைல போயிடும். சாயங்காலம் அப்புறம் எப்படி போவாங்க திருப்பி ஊருக்கு? காலையில ஒரு பேருந்து வருது, அது ஏறி வெளியில வந்துட்டா மறுபடியும் சாயங்காலம் ஊருக்கு எப்படி போவோம்? இன்னொரு பேருந்து விட்டா தானே போக முடியும். அந்த மாதிரி பேருந்து வசதி கிடையாது. கல்லூரிகள் இருக்கா? நீங்களே எங்கம்மா படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? ஊத்தங்கரையில படித்தீர்கள். ஆனா இங்க 1000 பிள்ளைகள் இந்த பகுதியிலிருந்து போய் சேலத்திலயோ தர்மபுரியிலயோ இல்லைன்னா பெங்களூர்லயோ படிக்கிறாங்க. ஏன்னா கல்லூரிகள் கிடையாது. பெண்கள் படிக்கக்கூடிய அளவுக்கோ ஆண்கள் படிக்கக்கூடிய அளவுக்கோ இங்க அரசு கலை கல்லூரிகள் கிடையாது. அதையெல்லாம் தான் கொண்டு வந்திருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டாங்க? இது ஒரு ஊராட்சி, இது ஒரு ஒன்றியம் அப்படின்னு பேரை கொடுத்தாங்களே தவிர அதற்கான எந்த ஒரு வசதியும் இந்த ஊருக்கு செய்தே கொடுக்கல. செஞ்சு கொடுத்திருந்தா இங்க மருத்துவமனை இருந்திருக்கும்,
மருத்துவத்துக்கு எங்க போனோம்? வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைனா நம்ம ஊர்லயே ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஆனா பெரிய உடம்பு வியாதி வருதா எங்க போறாங்க எல்லாரும்? இப்ப சேலம் தான் போகணும். வேற சேலம் இல்லைன்னா தர்மபுரி. அப்படி இல்ல தர்மபுரியில கூட உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அதை தரம் உயர்த்தினால்தான் இத்தனை பேர் அங்க போகவும் முடியுது. இல்லனா பெங்களூருக்கு தான் போகணும். பெங்களூருக்கு தான் போகணும். ஏன்னா அந்த தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியை தரம் உயர்த்தியதால் தான். அதுவும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது தர்மபுரி மருத்துவ கல்லூரியில தரம் உயர்த்தியதால் தான் இன்னைக்கு மிகப்பெரிய சிகிச்சைகள் அங்க மிகப்பெரிய அரசு மருத்துவர்கள் அங்க பணிபுரிகிறார்கள். நல்ல சிறந்த சிகிச்சை கிராமத்து மக்களான விவசாயிகளுக்கும் அங்க கிடைக்குதுன்னா காரணம் மருத்துவர் அன்புமணி தான். அது செய்தது உங்களுக்காக தான் செய்தார். ஏன்னா நீங்க பெங்களூர் வரைக்கும் போகணுமா? என்னுடைய சகோதரிகள் ஒரு வாட்டி ஏதாவது உடம்பு சரியில்லைனா அவங்க பெங்களூர் வரைக்கும் போகணுமா, இல்ல சேலம் வரைக்கும் போகணுமா? பக்கத்துல வரட்டும்னு தர்மபுரியில அவர் கொண்டு வந்த அந்த திட்டம் தான் அது. அதே போல கிராமங்களில் 108 ஆம்புலன்ஸ் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்ததும் உங்களுடைய அண்ணன் தான். கிராமத்துல ஒரு கிராமத்துக்கு போன் பண்ணா வருது. நீங்க போன் பண்ணா வேற ஏதாவது வண்டி வருமா? முன்னாடி எல்லாம் வண்டி வந்துச்சா? கிடையாது. எந்த ஊருக்காது மலைக்கு வராது, மலை பிரதேசமான இன்னும் கேட்கவே வேண்டாம், வண்டியே வராது. அப்படியே அங்கேயே கஷ்டப்பட்டு பிரசவ வலியா இருந்தாலும் சரி, அடிபட்டாலும் சரி, அப்படியே அங்கேயே மங்கி கிடக்க வேண்டியதுதான். யாராவது நம்மள வண்டி எடுத்துட்டு மலைப்பகுதியில இருந்து இறக்கி கொண்டு மருத்துவமனையில சேர்க்கணும். இல்ல கிராமத்துல இருந்தா ஏதாவது வண்டி எடுத்துட்டு வருவாங்க. நமக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்லயோ இல்ல நம்மளுடைய கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ ஏதாவது ஒரு போன் பண்ணா வண்டி எடுத்துட்டு வருவாங்க. அந்த வண்டியில எல்லாம் பிரசவ வலியோடு மகளிர்கள்லாம் பிரயாணம் பண்ணிதான் அவ்வளோ அவங்க உயிர் பழைப்பாங்களா? குழந்தை உயிர் பொழைக்குமா அப்படின்னு ஒரே பயங்கர ஒரு மன பிரச்சனையா குழப்பமா இருக்கும். இதையெல்லாம் மீறிதான் எத்தனையோ மகளிர் பிரசவித்திருக்கிறார்கள், நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். இவ்வளவும் பண்ணது இதையெல்லாம் மனதில் வைத்துதான் மருத்துவர் அன்புமணி உங்களுடைய ஊரில் பிறந்த உங்களுடைய சகோதரன் என்ன பண்ணாரு? கண்டிப்பாக போன் பண்ணா அவங்களுக்கு எந்த நேரத்துக்கும் ஒரு வண்டி நிக்கணும் அவங்க வீட்டு வாசல்ல அப்படின்ற ஒரு திட்டத்தை 2005 கொண்டு வந்தார்கள். அதுதான் 108 ஆம்புலன்ஸ் திட்டம். இன்னைக்கு பிரச்சனையே இல்ல. ஒரு 108 போன் போட்டா ஒரு வண்டி வீட்டுக்கு நிக்குது. பிரசவத்துக்கும் வரும், இல்ல அடிபட்டாலும் வரும், வேற எந்த பிரச்சனைனாலும் அந்த வண்டி வரும். இதையெல்லாம் எதுக்கு கொண்டு வராங்க? நீங்க கேட்டு கொடுக்கணும்னு இல்ல, உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அதனால தான் அந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்க. நீங்க கேட்கவே இல்ல. யாரா கேட்டீங்களா? தெருக்கு தெரு ஒயின் ஷாப் தரங்க கேட்டீங்களா? கேட்கவே இல்ல. தெருக்கு சந்து கடை, பொந்து கடை எல்லாம் வேண்டும் என்று மகளிராகிய நாம் கேட்டோமா? கேட்கவே இல்லை. நாம் கேட்டது என்ன? தரமான சாலை, தரமான கல்லூரி, தரமான மருத்துவ வசதி. ஒருத்தர் அடிபட்டு போனா அவங்களுக்கு இலவசமா மருத்துவம் செய்யணும். ஒருத்தருக்கு நல்ல பள்ளிக்கூடம் வேணும், பசங்க போய் நல்லா படிச்சுட்டு வரணும், அதுக்கு நல்ல கல்லூரி வேணும். இதை தானே கேட்டோம். ஒரு தோட்டக்கலை பல்கலைக்கழகம் வேணும், இல்ல இந்த மாம்பழத்தை சேமித்து வைக்க ஒரு அது குளிர்பதன கிடங்குகள் வேணும், இல்ல புது புது தொழிற்சாலைகள் வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருந்தோம். ஆனா அதையெல்லாம் தருவதை விட்டு வெறும் குடிச்சு நம்ம வீட்டுல இருக்க ஆண் மக்கள் குடிச்சு வயிறு கெட்டு போய் என்ன வியாதியும் அவங்களுக்கு வந்துருது. வருதா இல்லையா? சீக்கிரத்திலேயே என்ன பயமா இருக்கும். என்னைக்கு இவங்க ஆஸ்பத்திரியில போய் படுப்பாங்க, எப்படி நம்ம இதை பார்க்க போறோம், ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இதை பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் வர வழியில அததான் பாக்குறேன். காலையில 8:30-9 மணிக்கு ஒரு ரொம்ப நல்லா இருக்காரு பாக்குறதுக்கு. அவர் ஆர்டர் என்ன பண்றதுன்னு தெரியல, ஆசையா வராங்க. என்ன இது மாதிரி காலையில 8:30 மணிக்கே எங்க இருந்து காசு வருது? நீங்க தான் கொடுத்தீங்களா? நீங்க தான் கொடுத்துட்டீங்களா? உங்களோட சுருக்கு பையெல்லாம் திறந்து எல்லாரும் எங்க வருது அந்த காசு என்பதுதான் தெரியவில்லை. நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அது மாம்பழத்துக்கோ இல்ல குண்டு மல்லிக்கோ இல்ல தென்னைக்கோ அவ்வளோ காசு வருதான்னு தெரியல. ஆனா சாராய கடைக்கு மட்டும் 850 கோடி எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. அத்தனையும் அங்கேயே போயிடுது. இதுக்குதான் உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க போல. நேரம் சாராய கடை காசு தான் அது. சாராய கடை காசு தான் அது. அதே போல 3000 ரூபாய் கொடுத்ததும் சாராய கடைக்கே போய்விட்டது. ஆனா இந்த பகுதியில பரவாயில்ல, தொழிற்சாலைகள் இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரும் எங்க தொழிற்சாலைகளை வேலை செய்யக்கூடிய இங்க ஓலா என்ற தொழிற்சாலையும் செய்றீங்களா?
நல்லது. அதே போல ஷூ கம்பெனி போன்ற தொழிற்சாலைகள் இருப்பதாக சொன்னாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது அதை கொண்டு உருவாக்க வேண்டும். அதெல்லாம் இருந்தா மகளிர் ஏதாவது படிச்ச பெண்ணுங்களுக்கு வேலை கிடைக்கும், போவாங்க. எல்லாரும் போனோம். இன்னும் நிறைய தேவை அதெல்லாம் தொழிற்சாலைகள். ஆனா அந்த மக்களுக்கு பயன்படணும். அவர்களுடைய இடத்தை புடுங்கி நல்லா 3 போகம் விளையக்கூடிய நிலத்தை பிடிக்கி தொழிற்சாலைகள் அமைப்பது என்பது நல்ல விஷயம் அல்ல. எத்தனையோ அரசு நிலங்கள் இருக்கிறது, எத்தனையோ புறம்போக்கு இடங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல தொழிற்சாலைகளை அமைத்து அந்த பகுதி மக்களுக்கு வேலை கொடுக்கணும். இப்ப கூட இந்த பகுதியில நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. இந்த அந்த நிலம் கொடுத்து அந்த மக்களுக்கு வேலை கொடுக்கணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் படித்த இளம்பெண்களுக்கும் அங்க வேலை கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல விஷயம். இங்க ஏகப்பட்ட இந்த கிரானைட் ஃபேக்டரி, கிரானைட் இருக்கு. 2500 கிட்ட கிரானைட் குவாரிகள் இருப்பதாக கேள்விப்பட்டோம். அந்த கிரானைட் குவாரிகள் எல்லாம் வனப்பகுதியில அமைத்து வெடி வச்சு அந்த வன விலங்குகள்லாம் அங்க எங்கேயோ எல்லா இடத்துக்கும் ஊருக்கெல்லாம் விடுகிறது என்ற நிறைய குறைகளை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு புது விஷயம் இன்னொன்னு சொன்னாங்க. இந்த கிரானைட் கிரானைட் கொள்ளை மூலம் நிறைய முறைகேடுகள் நடப்பதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா வருமானம் மட்டும் 2000 கோடி 3000 கோடி வருதான். அவர்களுக்கு சுற்றுச்சூழலை அவங்க சீர்கெட்டு அதை அவங்க சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தியதற்காக அவங்களுக்கு 200 கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்களாம் ஒரு இடத்துல. இந்த பகுதி தான் 200 கோடி ரூபாய் ஃபைன். யாரு? கிரானைட் கொள்ளை செய்யக்கூடிய இல்ல கிரானைட் தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய எல்லாருக்கும் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த 200 கோடி ஃபைனை கட்டுறதுக்கு எவ்வளவு தவணை கொடுத்திருக்காங்க தெரியுமா? 2 வருஷம். ஆனா ஒரு டிராக்டர் வாங்கினா எத்தனை தவணை கொடுக்கறாங்க இஎம்ஐ கட்டுறதுக்கு? இஎம்ஐனா என்ன? முதலுடன் கூடிய வட்டி. வெறும் மாசம் வட்டி மட்டும் இல்லாம முதலும் வாங்கின கடன், முதல் அந்த கடனையும் சேர்த்து வட்டியும் சேர்த்து அடைக்கணும். ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்திற்காக வாங்கக்கூடிய டிராக்டரோ இல்ல விவசாயத்துக்காக வாங்கக்கூடிய இடுபொருட்களுக்காகவோ விவசாயத்துக்காக வாங்கக்கூடிய கடனுக்கு இந்த அளவுக்கெல்லாம் சலுகையே கிடையாது. 2000 கோடி சம்பாதிப்பவர்களுக்கு 200 கோடி ரூபாய் ஃபைன் கட்டுறதுக்கு 2 வருஷத்துக்கு நீங்க சலுகை கொடுத்திருக்கீங்க. ஆனா பாவம் அந்த ஏழை விவசாயி ஒரு டிராக்டர் வாங்கினா அந்த டிராக்டர் காசை கட்டுறதுக்குள்ள அவன் வீட்டுக்கு 10 ஆள் அனுப்பிடுறீங்க. அவங்கள புடிச்சு கேவலமா திட்டி ஒன்னே ஊரை விட்டே போற மாதிரி செஞ்சிடுறீங்க. இல்ல கடன் பிரச்சனையால் அந்த விவசாயி தற்கொலை செய்து கொள்வது போல எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்துட்டோம். விவசாயிக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கே போடுற அந்த விவசாயிக்கு அந்த சலுகை கிடையாது. ஆனா இந்த கனிம வள கொள்ளைன்னு சொல்ற மாதிரி கிரானைட் கொள்ளை செய்பவர்களுக்கு 2 வருஷம் சலுகை கொடுத்திருக்கீங்களே, இது என்ன நியாயம்? அது ரொம்ப தப்பு இல்லையா? விவசாயிகளுக்கு தான் அந்த சலுகை கொடுத்திருக்கணும். அப்ப விவசாயத்துக்கு என்ன மதிப்பு? எந்த ஒரு மதிப்புமே இங்க கிடையாது. அதனாலதான் சொல்றோம், நீங்கள் இந்த முறை நம்மளுடைய குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா? குடிக்கணுமா பசங்க? வீட்டுல இருக்க ஆண் மக்கள் தாத்தா குடிக்கிறாங்க, அப்பா குடிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. அதாவது கூட பிறந்த அண்ணன் தம்பிகளும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க நிறைய வீட்டுல. அதே போல நிறைய வீட்டுல சின்ன பசங்க அவங்க கல்யாணம், இப்ப சின்ன பசங்க அந்த கல்யாணமான ஆண் மகன்கள் அவங்களும் குடிக்கிறாங்க. அவங்க கல்யாணமே ஆகாத கல்லூரி பசங்களும் குடிக்கிறாங்க. அதை விட அதிகமாக போதை பழக்கம், கல்லூரிகளில் போதை பழக்கம், மது பழக்கம், எல்லாத்துலயும் பள்ளிக்கூட சின்ன குழந்தைங்க கூட இன்றைக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. போதைனா தெரியுமாமா? தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா போதைனா என்னன்னு? குடி மட்டும்தான் தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி போதைனா என்னன்னே தெரியாது. போதைனா என்ன, மாத்திரைன்னா என்ன, எல்எஸ்டினா என்ன யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் கூட அது கிடைக்கிறது. அதை செய்தது யார்? என்ன இது? அப்ப நம்ம பசங்க நல்லா வளரணும், படிக்கணும், வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் அவர்களை குடிப்பவர்களாக்கி குட்டிச்சுவராக்கி அவர்களை அழிப்பதுதான் இந்த அரசாங்கத்தின் நோக்கம். அது நல்லா தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? என்ன பண்றாங்க? எலெக்ஷன் போது வருவாங்க, எதையாவது ஏமாத்தி ஏதாவது உங்ககிட்ட பால் அடிச்சு சத்தியம் வாங்குறது, வெத்தலையில சத்தியம் வாங்குறது, குடும்பத்து மேல சத்தியம் வாங்குறது, ஒரு 500 ரூபாய் கொடுத்தோ 1000 ரூபாய் கொடுத்தோ சத்தியம் வாங்கி ஓட்டு போட வைத்து கடைசியில 5 வருடம் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது நீங்க ஞாபகம் வச்சுங்க. இப்ப தேர்தல் வரப்போதா இல்லையா? அப்ப திருப்பி வருவாங்க. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாச்சாரமாக தான் இந்த பொங்கல் பரிசு எல்லாம் கொடுத்துட்டாங்க.
ஆனா நீங்க ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் யோசிச்சு முடிவு எடுக்கணும். உங்க கையில தானே இருக்கு. உங்க பிள்ளைங்களோட தலையெழுத்து யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. நல்ல அரசாங்கத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்க இதே மாதிரி அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ சத்தியங்களை செய்தார்கள். நாங்க வந்தோடனே படிப்படியாக குடிக்கடைகளை மூடுவோம், யாருமே பண்ணாங்களா? புதுசா திறந்து விட்டுருக்காங்க. புதுசா எத்தனையோ கடையை திறந்து விட்டுட்டாங்க. புதுசா போதை பழக்கத்துக்கும் நம் இளம் பிள்ளைகளே அடிமையாக்கிட்டாங்க. அதனால அவர்களுக்கு இந்த முறை நீங்கள் வாக்களிக்கவே கூடாது. உங்களுடைய வாக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் உங்க மனசுல உங்க அண்ணன் அன்புமணி பின்னால் தான் நீங்கள் நிற்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, பெண் குலத்திற்கு பாதுகாப்பு, அதே சமயம் விவசாயத்திற்கும் பாதுகாப்பு. வேற யாரும் உங்களை பாதுகாக்க போறதில்லை. ஏன்னா நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இப்ப கூட நேற்று கூட மிகப்பெரிய ஒரு கூட்டணி மேடை நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. எத்தனையோ விஷயங்களை மருத்துவர் அன்புமணி உங்களுக்காக சொல்லியிருந்தார், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுடைய நலனுக்காக தான் செய்யறோம். ஏன்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். நீங்க மனசு மாறி போய் ஐயோ இது மாதிரி பண்றாங்க, மிரட்டுறாங்க, இல்ல காசு கொடுக்கறாங்கன்னு மனசு மாறி போய் மறுபடி இந்த ஆட்சிக்கே நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் திருப்பி நம்முடைய குழந்தைகளுடைய தலையெழுத்தை நீங்க தான் தப்பா எழுதுறீங்கன்னு அர்த்தம். இதை ஞாபகம் வைத்துக்கொண்டு நல்ல கூட்டணிக்கு தான் நீங்க வாக்களிக்கணும். அதுவும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் சகோதரிகளாக நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். புரியுதாமா நான் சொன்னது? அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மது பழக்கம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வேணும் இல்லையா? குடிப்பழக்கம் இல்லாத ஒரு தமிழக சமுதாயம் வேணும். போதை பழக்கம் இல்லாத குழந்தைகள் உள்ள ஒரு சமுதாயம் நமக்கு வேண்டும் என்றால் மருத்துவர் அன்புமணி பின்னால் சகோதரிகளாக நீங்கள் அனைவரும், தங்கச்சிங்க, அம்மாங்க, அக்காங்க, எல்லோரும் அவர் பின்னால் நீங்க நிற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இது எலெக்ஷன் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் வருமா? வரப்போதா? உள்ளாட்சியில யார் யாரெல்லாம் நிக்க போறீங்க? கை தூக்குங்க. வெரி குட், அருமை, சூப்பர். அதுதான் முடிவு பண்ணணும். ஏன் தெரியுமா? உங்கள் ஊருக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் உங்கள் கைகளிலும் உங்களுக்கு ஒரு சக்தி இருக்க வேண்டும். பெண்கள் நினைத்தால் முடியாது எதா இருக்காமா? நீங்க நினைச்சா எதை வேணாலும் மாத்தி எழுதலாம். நீங்க உங்க ஊர்ல வார்டு மெம்பர் ஆகணும்னா எவ்வளவு ஓட்டு தேவை தெரியுமா? ஒரு 500 ஓட்டு, இல்ல 200 ஓட்டு, 300 ஓட்டுனா வார்டு மெம்பர் ஆனா என்ன பண்ணலாம்? உங்க ரோடுக்கு ஏதாவது போட்டு, உங்க தெருவுக்கு ஒரு சாலை, இல்ல ஒரு மின் விளக்கு, இல்ல ஏதாவது அந்த டிச்சு பிரச்சனை எல்லாம் எப்பயுமே வருமே, தண்ணி எல்லாம் எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, அது கொசு தொல்லை எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் சரி பண்ணி கொள்ளலாம். இதே போல ஒன்றிய கவுன்சிலர், வார்டு மெம்பர் மட்டுமில்ல, ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட சேர்மன்லாம் எத்தனையோ மகளிர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 50% பேர் மகளிர் தான் இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வேண்டும். அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்கு. அதனால எங்க வேணாலும் நீங்க நின்று நீங்க ஜெயிக்கலாம். அதே போல நகரத்துல நகராட்சி சேர்மன் எல்லாமே இருக்கு. நகராட்சி கவுன்சிலர், ஊராட்சி, பேரூராட்சி, எத்தனையோ அதுக்கு மெம்பர்லாம் இருக்குது. அதுக்கெல்லாமே நீங்க நின்று நீங்க ஜெயிச்சு உங்க ஊருக்கு என்ன நல்லது வேணுமெனாலும் நீங்க செய்து கொள்ளலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 70% பேர் மகளிர் தான் இந்த வார்டு மெம்பர் கவுன்சிலரா இருக்கிறாங்களாம். அதனால ஒரு மனதில் உறுதி எடுத்துக்கலுங்க. இந்த ஊராட்சி தேர்தலில் நம்மளும் நின்று நம்ம கிராமத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு எல்லோரும் அதற்கு தயாராகுங்கள். இன்னும் 6 மாசம் தான். இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் ஒரு 3 மாசத்துல வந்துரும். ஆனா ஊராட்சி அந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது இன்னொரு 6 மாசத்துல வரும். அப்பொழுது பெண்களாகிய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரியாம இருந்துடாதீங்க. நீங்க வெகுளியா இருக்கிறதுனால தான் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க மனசு மாறிடுவீங்க, 3000 ரூபாய் கொடுத்தா மனசு மாறிடுவீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல உங்களுடைய பணம் தான், அந்த டாஸ்மாக்ல கொண்டு வந்த பணம் உங்க கையில கொடுத்து டாஸ்மாக்ல தான் மறுபடியும் கொடுக்குற மாதிரி போயிடுது. அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு நீங்க இந்த தேர்தலில் மருத்துவர் அன்புமணி உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுக்காக, விவசாயத்துக்காகவும் மகளிருக்காகவும் என்றைக்குமே மகளிர் பாதுகாப்பு தான் முதல் பாதுகாப்பு. இந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும், இந்த குழந்தைங்க நல்ல வேலையில் அமரணும். ஏன்னா ஏதோ பையன் பாக்குறேன், இந்த பாப்பாங்க எல்லாம் பாக்குறேன், இவங்க எல்லாம் நல்ல பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த போதை பழக்கத்துல சிக்கி
பசங்க பண்ற அட்டூழியம் இருக்கே கேட்கவே முடியல. 3-4 பேர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தனியா ஒரு பொண்ணு போனா போதும், போட்டு வம்பிழுத்து அதை தனியா தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை கற்பழிச்சு கொன்னு கூட போட்டுறாங்க. அது மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள். ஒரு தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு அத்தனை கொலைகள், அத்தனை பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள். சின்ன குழந்தை 9 வயசு 6 வயசு குழந்தைகளை கூட்டிட்டு போய் சீரழிக்கிறாங்க. எப்படி மனசு வருது? இதுக்கு காரணம் இந்த போதை பழக்கம் தான், வேற எதுவுமே கிடையாது. அவன் ஒழுங்கா இருந்தா அதெல்லாம் செய்வானா? பயப்படுவான்ல. ஐயோ இது இந்த மாதிரி பண்ணா போலீஸ் நம்மள கூட்டின்னு போயிடுவாங்க, சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியாது, அரசாங்கம் நம்மளை அந்த தவறு செய்தவர்களை தண்டித்து விடும்ன்ற பயமே கிடையாது. ஏன்னா அந்த போதை பழக்கத்தை போட்டுட்டு அவன் எந்த உலகத்துல இருக்கிறானே தெரியாது. அவ பள்ளிக்கூடத்துல இருக்கிறானா, தெருவுல இருக்கிறாங்களா, வீட்டுல இருக்காங்களா, இல்ல பொதுவெளியில இருக்கிறாங்களா என்ற எந்த உணர்வுமே, சுய உணர்வே இல்லாம அந்த இளைஞர்கள் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி போய் 10 பேர் சேர்ந்து ஒரே ஆளை அடிக்கிறாங்க, 4 பேர் சேர்ந்து ஒரே பொண்ணு கற்பழிக்கிறாங்க. இது எல்லாம் என்ன ஒரு அநியாயம்! இதை தடுக்க வேண்டும் என்றால் போதை பழக்கம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு அதை கொண்டு செய்யக்கூடிய ஒரே நபர் உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான். அதனால் நீங்க நீங்க என்னுடைய அன்பு தங்கைகள், உங்களெல்லாம் வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். நீங்க இந்த பகுதியில நல்ல முடிவெடுங்க. மருத்துவர் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த நிகழ்ச்சியில கேட்டீங்க. இதை ஏற்பாடு செய்த அனைத்து மாநில மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மகளிர் பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிய வணக்கத்தை தெரிவிச்சு கொள்றேன். ஏன்னா உங்களை ஊர்ல இருந்து நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, பஸ் தான் வந்திருப்பீங்க. இன்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, வீட்டுல எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அண்ணன் எல்லாம் கூப்பிட்டாங்க, நம்ம அக்கா எல்லாம் கூப்பிட்டாங்க, நம்ம அக்கா பேசுறாங்க, அக்காவை பார்த்துட்டு வருவோம் ஆசையா வந்தீங்க. நானும் உங்களை பார்க்கதான் ஆசையா வந்தேன். காலையிலேயே 5 மணிக்கெல்லாம் வண்டியில ஏறி உட்காந்துட்டு உங்களை பார்க்கதான் வந்தேன். வழி முழுக்க உங்களை எல்லாம் பார்த்து கொண்டு உங்களுடைய சிரிப்பை எல்லாம் பார்த்து சந்தோஷமா வந்தேன். உங்களுடைய அன்பை சந்தோஷமா வாங்கிட்டு வந்தேன். அதே அன்பை தான் உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. அன்புமணி என்ற அந்த அன்பை தான் உங்ககிட்ட கொடுத்துருக்குறோம். அதனால நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், உங்களுடைய அண்ணன் அன்புமணி பின்னால் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிடலாமா? நன்றி சொல்லணும் இல்லையா? பேர் மட்டும் படிச்சுட்டுமா? மாவட்ட செயலாளர் பழனிவேல், மாவட்ட தலைவர் ஆறுமுகம், ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் PG அண்ணாமலை, மாநில தேர்தல் பணிக்குழு துணைத் தலைவர் மூர்த்தி, மாநில இளைஞர் சங்க துணை செயலாளர்கள் தமிழ் சங்கர், பில்லா மாதேஷ், உழவர் பேரியக்கம் ரவீந்திரன், சமூக SAS ஆசிரியர் மணி பெரியண்ணன், மாவட்ட பொருளாளர் திருமதி மாரி செல்வம், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் திருமதி உஷா, திருமதி அமுதா, மத்தூர் கே வேலு, மீசை மாதையனுங்களா? ஆமா இல்ல, மீசை மாதையன், அப்புறம் வழக்கறிஞர் விஜயராஜா, மாது அவர்கள், அக்னி அன்பழகன் அவர்கள், வன்னிய பெருமாள் அவர்கள், கோவிந்தசாமி அவர்கள், பசுமை தாயக மாவட்ட தலைவர் AG மணி, கிருபாகரன், இளைஞர் சங்கம் மாவட்ட செயலாளர்கள் பழனிவேல், ஹரிதாஸ், உழவர் பேரியக்கம் வேடியப்பன், பன்னீர்செல்வம் அவர்கள், அமைப்பு குமரேசன் அவர்கள், மாநில துணைத் தலைவர் புல்லட் கணேசன் அவர்கள், பசுமை தாயகத்திலிருந்து எல்லாரும் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. பசுமை தாயகம் அனைத்து நல்ல உள்ளங்கள், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய தலைவர்கள் பேரெல்லாம் படிச்சிடறேன். இவங்கெல்லாம் உங்க ஊருக்காரங்க, பேரை கேட்டுக்கோங்க. ராஜேந்திரன், இளவரசு, முனியப்பன், மணி, ஸ்ரீனிவாசன், சுரேஷ், கிருஷ்ணமூர்த்தி, மோகன், செல்வம், பெரியசாமி, ஷாமு, மாதேஷ், நடராஜன், பம்பாய் சுந்தர்ராஜன், மணிகண்டன், வேலன், சித்தார்த், சுதாகர், சதீஷ், அருள், வெள்ளியரசு, அண்ணாமலை, நாராயணன், ராஜசேகர், தவமணி, சுப்பிரமணி, குமார், சங்கர், பாஸ்கர், பிரபு, சக்தி முருகன், கரிகால சோழன், ராமகிருஷ்ணன், சிலம்பரசன். இவ்வளவு பேருமா? இவ்வளவு பேரு இவ்வளவு நல்ல நிகழ்ச்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். அனைத்து நீங்க வந்தீங்க பாருங்க, அதான் சிறப்பு. இவ்வளவு நேரம் பொறுமையாக உட்கார்ந்து கேட்டீங்க பாருங்க, அது அதை விட அதிக சிறப்பு. எனக்கு உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதனால நீங்க எல்லாம் பத்திரமா வண்டியெல்லாம் இருக்கோம்.
நீங்க போய் வண்டியில ஏறுற வரைக்கும் வண்டி கிளம்பாது, பயப்படாதீங்க. வண்டி சாவியெல்லாம் மாவட்ட செயலாளர் வாங்கி வச்சுக்க சொல்லிட்டேன். நீங்க இல்லாம வண்டி எடுக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. பொறுமையாக சாப்பிட்டுட்டு மேடையில வந்து என்னோட நம்ம கிட்ட பேசிட்டுக்கே போலாம். ஓகேவா? சரியாமா? சந்தோஷமா உங்களெல்லாம் பார்த்தது. பத்திரமா வீட்டுக்கு போங்க, சாப்பிட்டுட்டு போங்க. நன்றிம்மா, நன்றி. புல்லட் கணேசன் அவர்களுக்கும் நன்றி. சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற பர்கூர் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியின் சார்பாக போச்சம்பள்ளியில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து நமக்கெல்லாம் எழுச்சி உரையாற்றிய நம்முடைய பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற சிங்கப்பெண் துணை பேருக்கும் நன்றி. இதை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் சற்று நேரம் நீங்க வந்திருக்கின்ற பெண்கள் போட்டோ எடுத்துக்கலாம், ஒரு பக்கமா வரணும். போட்டோ எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் கீழே இறங்கி கையிலே கொடுத்துடுறாங்க போட்டோ. சிங்கப்பெண்ணே எழுந்துவா நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற பாட்டாளி சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் சௌமியா அன்புமணி அவர்கள் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டிற்கு அயராது உழைத்த கட்சியினுடைய பர்கூர் ஊத்தங்கரை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்களே மற்றும் மாவட்ட இளைஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, மாணவர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, வன்னியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, உழவர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் மாநில